தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தாவைக்கவினர் கைதை அடுத்து புரட்சி ஏற்படும் என ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் அவர் பேரில் பதியப்பட்டிருந்த வழக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் தரப்புல கரூர்ல வேலுச்சாமியாபுரம் அப்படிங்கிற பகுதியில நடைபெற்ற ஒரு பொது பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெருக்கடியில 39 பேர் சம்பவ இடத்துலையும் 2 பேர் மருத்துவமனையிலையும் பலியான ஒரு நிலையில இது கடும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தினர் மேல பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் சிலர் கைது செய்யப்பட்டாங்க. இதில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மேலும் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா, திமுக தங்களை ஒடுக்க நினைக்குது, இதனால புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல வெளியிட்டிருந்தாரு. இதனை கண்டித்த உயர்நீதிமன்றம் இது என்ன மாதிரி பண்றது, இது தப்பான ஒரு முன்னோட்டம் இல்லையா, நாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம், தேவைப்பட்ட இந்த மாதிரி இது பண்றவங்க மேல வழக்கு பதிய முடியும், நாங்க நினைச்சா உங்களை எங்களால சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க உயர்நீதிமன்றம் இதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா சைபர் பிரிவு போலீசார் அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அதாவது கலவரத்தை தூண்டியதாக கூறி ஆதவ் அர்ஜுனா மீது சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்நிலையில இந்த வழக்கை ஆதவ் அர்ஜுனா மீது பதிவப்பட்டிருந்த இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து தற்போது உயர்நீதிமன்றத்தில் மனு மீது உத்தரவு பண்ணியிருக்காங்க. ரத்து செய்ய கோரி ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை நாங்க ரத்து செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கு. ஏற்கனவே கலவரத்தை தூண்டியதாகத்தான் இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தற்போது ரத்து செய்து உத்தரவிட்டிருக்குது. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.